கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல என்ன பார்க்க போறோம்னா, ஞானத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஞானம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் தான். சாலமோன் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டார்? தேவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சாலமோன் சொன்னாரு, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது ஞானத்தை மட்டுமே தந்தாரு. அவருக்கு தேவையான ஆஸ்திகளை எல்லாவற்றையும் தேவன் தந்தாரு. அது எப்படி தேவன் கிட்ட கேட்டா கிடைக்கும் நான் சொல்றேன்ல, அது கேட்கும் போது எப்படி கிடைக்கும்னா, யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்துல தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடத்தில் கேட்க கடவீர்கள்னு சொல்லியிருக்காரு. நம்மள ஒரு நிமிஷம் கூட கடிஞ்சு கொள்ளாத தேவன், அவர்கிட்ட கேட்டோம்னா நம்மளுக்கு ஞானத்தை தருவார். நம்ம ஞானம் எல்லாருமே ஒரு விஷயம் நம்மளுக்கு எதாவது செய்ய தெரியலனா, லூஸே உனக்கு செய்ய தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷமாச்சு நம்மளை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அந்த நிமிஷம் நம்மளுடைய மனசு ரொம்ப உடஞ்சிருக்கும், நம்ம ரொம்ப நம்பியிருப்போம். அவங்களே நம்மளை பார்த்து இந்த வார்த்தையில் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒருவரையும் கழிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறாரு. அப்போது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாதவரே நம்ம துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நம்ம துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த இதில் ஞானத்தை பற்றி நாங்கள் உங்களுடைய பாதப்பல்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஞானம் என்பது இசப்பா ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவனை எல்லாருமே தூஷிப்பாங்க அப்பா, ஒன்றத்துக்குமே இல்லைன்னு சொல்லி இசப்பா அவங்களை தள்ளி விடுவாங்க அப்பா. எங்களை இசப்பா யாரும் தள்ளக்கூடாதப்பா. உம்முடைய பிள்ளைங்க நீங்கள் தான் இசப்பா ஞானத்தை தந்தீங்கன்னு சொல்லி சாட்சியாக நிற்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக ராஜா. நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு பிள்ளைகளும் நீங்கள் தொடுவீராக ராஜா. அப்பா, ஞானத்தை நீங்கள் ஊற்றுங்க அப்பா. யார் மனதை திறந்து எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகள் ஒருத்தருக்கும் ஞானத்தை நீங்கள் தருவீராக ராஜா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.